ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். இது வந்து புக்ஸ் வித் சிவா அப்படின்னு ஒரு சேனலு. நம்ம மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அஃபிஷியல் சேனல்னு ஒரு சேனல் இருக்கு. அதுல நம்ம யுபிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பண்றோம். அப்புறம் ஆந்த்ரோ வித் சிவான்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் பண்றோம். இது புக்ஸ் வித் சிவா. ஸோ புக்ஸ் ரிலேட்டட் திங்ஸ். எனக்கு புக் படிக்கிறது ரொம்ப புடிக்கும். அண்ட் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சரி ஓகே தனியா ஒரு சேனல் பண்ணி தமிழ்ல பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அதனால இந்த சேனல் வந்து தமிழ்ல இருக்கும். ஸோ யாராவது புக் படிக்கிறதுக்கு ஆசையா இருந்தா, யுபிஎஸ்சி இல்லன்னாலும் ப்ளீஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். ஆ ஸோ நம்ம இன்னைக்கு என்ன புக் பார்க்க போறோம்? அப்டின்னா, இதோ இந்த ஒரு புக்கு. இது ரீசென்ட்டா இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட புக் வேற. ஸோ நீங்க பாருங்க. சிப் வார் அப்டின்னு இருக்கும். ஆ பை கிறிஸ் மில்லர். இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச புக்கு. இவரு தான் அந்த கிறிஸ் மில்லர். இவரோட நீங்க இதோட நெறைய வீடியோஸ் இருக்கும். நீங்க அதுல பாருங்க. அவரு நெறைய பேசியிருப்பாரு. நம்மளுக்கு இப்ப இருக்கிற இந்த ஜியோ பாலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்த ட்ரம்ப் டாரிஃப் அண்ட் அதர் திங்ஸ் இது ரிலேட்டடா எப்படி இந்த அ ஒரு புக் சம்மந்தப்பட்டது அப்படின்னு தான் நான் பேசப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலேஜ்ல படிச்சிருப்போம். அ யுஜி ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சேன். நான் அத படிச்சுட்டு நானும் வந்து இந்த சினிமால வந்து சொல்ற மாதிரி, அம் எதுக்கு இன்ஜினியரிங் படிச்சோம்? எதுக்கு நம்ம இதெல்லாம் படிக்கிறோம்? அப்படி இப்படின்னு அ நம்ம பொது போக்குல சொல்ற மாதிரி நானும் சொல்லிட்டு இருந்தவன் தான். அ இந்த புக்க படிச்சு அது வந்து காலேஜ் முடிஞ்ச அப்புறம் கொஞ்ச நாள்ல புரிஞ்சிருச்சு. காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் அந்த அரும தெரியல. அந்த காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி நெனைப்போம்னா, ஆஹா இந்த இசி ஐ மீன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டான். அந்த மாரி சம்திங். ஆ எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் அதுல இருக்க பாலிடிக்ஸ் புரிஞ்சது. ஏன் வந்து இப்படி சொல்றாங்க? தெருவுக்கு தெரு இன்ஜினியர் ஆயிட்டாங்க அப்படின்ற பாலிடிக்ஸ் வந்து அது ஒரு டிஃபரண்டான கான்வர்சேஷன். ஆ அந்த கான்வர்சேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, மேபி அத லைட்டா நான் சொல்லிட்டு விட்டுர்றேன். சி ஒரு தமிழ்நாடுல ஆ இ இந்த கான்செப்ட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மென்ட் ரிசோர்ஸ் அதுல கவர்ன்மென்ட்டோட பாலிசி ஒரு பாயிண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஆ 1990 லிபரலைஸ் ஆவப்போது. நம்மளுக்கு வந்து ஐடி டெக்னாலஜி வளரப்போது. ஸோ ஐடி அண்ட் ஐடி ரிலேட்டட் என்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. அப்படின்ற ஒரு பாலிசில கவர்ன்மென்ட் எடுத்த ஸ்டெப் வந்து இன்கிரீஸ் இன் நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ். அந்த இன்ஜினியர்ஸ இன்கிரீஸ் பண்ணணுன்றதுக்காக, அதுல சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ரிசர்வேஷன் அந்த மாரி நெறைய கான்செப்ட்லாம் எடுத்துட்டு வந்து, வீட்டுக்கு வீடு ஒரு இன்ஜினியர் இருந்தா தான், நம்மளால இன்னைக்கு அ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது சர்வ் பண்ண முடியும்ன்ற கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட்க்கு கவர்ன்மென்ட் எடுத்த ஒரு பாலிசி டெசிஷன். அத எப்படி ம பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டான். தெருவுக்கு தெரு ஆயிட்டான். அதுல சில குளறுபடி இருந்துச்சு. சில காலேஜஸ்லாம் பிரச்சனை இருந்துச்சு. அது டிஃபரெண்ட். பட் ஆனா, அந்த நோக்கம்ன்றது வாஸ் ஃபார் திஸ். அது என்னன்னு எனக்கு இப்பவும் புரிஞ்சுதுங்க. இந்த புக் படிக்கும்போது தான். இந்த சிப் வார் படிக்கும்போது தான், எனக்குமே புரிஞ்சுது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நம்ம எதுக்கு படிச்சோம்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நம்ம படிக்கும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ நான் படிச்ச சிலபஸ் வந்து, நம்ம படிக்கிற சிலபஸ் வந்து, இவ்ளோ சிக்னிஃபிகன்ட்டா இன்னைக்கு வந்து செமிகான் ஒரு கன்வென்ஷன் நடந்துருக்குங்க இந்தியால. இந்த செமிகான் கன்வென்ஷன் செமிகண்டக்டர்ஸ் அ புரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து செமிகண்டக்டர்ஸ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டுல டெவலப் பண்றாங்க. ஏன் இத செய்றாங்க? இந்த பாயிண்ட் தான் நம்ம வரணும். ஸோ, அ இந்த இசிஇ படிக்கிறதுக்கோட மீனிங் என்னன்னா, எப்படி ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ கிரியேட் பண்றது? ஏன்னா, இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரிய கொண்டு வரும்போது, இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடுல எல்லா இண்டஸ்ட்ரியும் எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு வந்து மினிஸ்டர்ஸ் பேசுறாங்க. நம்ம ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அ ஸ்பெஷலைசேஷன் பயாலஜி, பாட்டனி, இன்ஜினியரிங் இதுல சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் நெறைய ஸ்பெஷலைசேஷன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வரப்போது. எல்லாரும் சாஃப்ட்வேர் போயிட்டு இருந்த நேரோ காரிடார்ல இருந்து மாத்தி, நாங்க டைவர்சிஃபை பண்ண போறோம்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு இண்டஸ்ட்ரிய நம்ம கூட்டு வந்தோம்னா, அதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைல்ல. இப்ப நான் சொல்லப்போற கதையில பார்த்து நீங்க உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இது எவ்ளோ அ தொலைநோக்கு பார்வையில தான் கவர்ன்மென்ட் செயல்பட முடியும். அதுல சில இது இருக்கும். அத வந்து இவ்ளோ அ யூ நோ வி நீட் நாட் சே தட் தெருவுக்கு தெருவு இருக்காங்க. இப்படிலாம் சொல்றது வந்து அ இட்ஸ் லைக் டிமீனிங் சம்திங். அந்த டிமீனிங் சம்திங் ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இசிஇன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து உலகத்திலேயே 2 இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு. ஒண்ணு வந்து இன்னைக்கு ஜெனடிக் இன் ஆர் ஜீன் எடிட்டிங்.
2வது இந்த செமிகண்டக்டர்ஸ் தான். இந்த செமிகண்டக்டர்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். பேசிக்கா இது என்னது? இது சிப்ன்னு சொல்றாங்க செமிகண்டக்டர். இது எதிலிருந்து பண்றாங்கன்னா, சிலிகான்ல இருந்து பண்றாங்க. இந்த சிலிகான் தான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்க முடியும். இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் நம்ம ஒரு டீப்பரா போ வேண்டாம். இந்த புக்ல இதோட ஜியோபாலிட்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஜியோபாலிட்டிக்ஸ மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த செமிகண்டக்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நெனைப்பேன் அதான் சொன்னேன்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கும்போது, நான் நெனைப்பேன் ஏன் நம்ம வந்து இது மேல ஏன் இன்ட்ரெஸ்ட் வரல? ஆ அது வந்து மேபி அதான் அ வளர வளர புரியிறது என்னன்னா, அ தப்பு நெறையா நம்ம வெளிய பாயிண்ட் பண்றதுலருந்து, தப்பு நம்மளுக்குள்ள பாயிண்ட் ஆவணும். நான் இத எப்படி படிச்சிருக்கணும்? அப்படி யோசிக்கணும். ஆ நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ்ல நம்ம கண்ட்ரி ட்ரை பண்றதுல எவ்வளோ முடியுமோ பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் அப்ப ஏன் அவங்கலாம் பண்றாங்க? யுஎஸ்ஏ எல்லாம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டப்போ, நீங்க இந்த 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 பிக்சர பாருங்க. இந்த பிக்சர்ல ஒரு டீம் இருப்பாங்க. இந்த டீம் வந்து அ இத நல்லா பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து 8 இம்பார்ட்டன்ட் பீப்பிள் இருப்பாங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். அ அண்ட் நல்லா பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர வந்து விமன் ஆக்சுவலா ஆப்பரேட் பண்றாங்க. இந்த 8 பீப்பிள் யாரு அப்டின்னா, இந்த 8 பீப்பிள் தான் அ ஹா ஷா ஷாக்லி இந்த சென்ஸ் வந்து ஒருத்தர் இருக்காரு. அவரு அண்ட் இன்னும் 2 பேர் சேர்ந்து தான் இந்த செமிகண்டக்டர் அப்டின்ற ஒரு கான்செப்ட்ட கண்டுபிடிக்கிறாங்க. ஆ அந்த செமிகண்டக்டர்ன்ற கான்செப்ட் வந்து வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2ல இம்பார்ட்டன்ட்டா இன்னோவேஷன் வருது. அதுல கம்ப்யூட்டர் அண்ட் அதாவது எனிமி கோட்ஸ டிசைஃபர் பண்றதுக்கு ஒரு மெஷின்லாம் தேவைப்படுது. ஸோ, அதனால அவங்க அதுல இவால்வ் ஆயி போறாங்க. அதுல அவங்க வந்து இந்த செமிகண்டக்டர் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு ஸ்விட்ச் மாரி ஒரு பல்ப் யூஸ் பண்றாங்க. அந்த பல்ப் வந்து ரொம்ப அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் பெருசா இருக்கும். இப்போ இதுக்கு பதிலா நம்ம ஒரு வேற மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, இந்த ஷாக்லி அண்ட் இன்னும் 2 பேரு அவர் பேர் கரெக்ட்டா தெரியல. பட் ஆனா 2 பேர் வந்து அவங்களுக்கு தான் ஏன்னா நோபல் குடுத்துருக்காங்க. இவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஏன் இது அந்த அளவுக்கு பண்ண முடியல அப்டின்னா, நீங்க புரிஞ்சுக்கணும் இட்ஸ் எவல்யூஷனரி ஸ்டார்ட் ஆர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன் ஸ்டார்ட் அந்த பாயிண்ட்ல. இந்த ஷாக்லின்றவரோட வீடு வந்து கலிஃபோர்னியால இருக்கு. அந்த கலிஃபோர்னியால இருந்து அவங்க அம்மா வீடு பக்கத்துல இருக்கிறதுனால, அவரு அங்க இருக்கிற காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஃபேர்சைல்ட் கம்பெனின்னு. ஆ அதனால தான் கலிஃபோர்னியா இன்னைக்கு வந்து சிலிகான் வேலின்னு மாறி கிடக்குது. ஏன் அப்டின்னா, அந்த இடத்துல தான் இந்த சிலிகான் பேஸ்ட் சிப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கல. அந்த புரொஃபசர் வந்து அவரோட இந்த 8 பேர் காமிச்சேன் தெரியுமா? இந்த 8 பேர் வந்து அவரு சூஸ் பண்ண அ பீப்பிள். அதுல நெறைய பேர் அவங்க ஸ்டூடெண்ட்டாவும் இருப்பாங்க. இந்த 8 பேர் என்ன ஒரு பாயிண்ட்னா, இதுல நீங்க பாருங்க, இதுல இதுல அ மூர் இதுல சென்டர்ல நாய்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா அ வந்து மூர். அ இவங்க 2 பேர் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இவங்க 2 பேர் யாருன்னா, Intelன்னு நம்ம ஒரு கம்பெனி Intel Pentium. நான் இப்ப கம்ப்யூட்டர்ல பேசுறேன்னா, Intel Pentium Core i5 ஆர் i4 அ இந்த ப்ராசஸர்ல இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இந்த இத பார்க்குறீங்கன்னா, உங்க இதுலயும் Intel இருக்குன்னு அர்த்தம். அது எந்த மோட்ல இருக்குன்னு தெரியல. நீங்க பாருங்க உங்க இதுலயும் Intel இருக்கும். இந்த 2 பேர் தான் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேர் வந்து எதுல இருக்காங்க பாருங்க. அந்த 8 பேர்ல இருக்காங்க. 8 பேர் எந்த இதுல இருக்காங்கன்னா, அந்த ஷாக்லின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுல இவங்க 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேரும் டிஃபரெண்ட்ங்க. இதுல ஒருத்தர் புரொஃபசர் ஆகுறாரு. அதுல புரொஃபசர் ஆயி ஸ்டான்ஃபோர்ட்ன்ற ஒரு யூனிவர்சிட்டில ட்ரெயின் பண்றாரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இது எல்லாம் 1950ஸ், 60ஸ்ல நடக்குதுங்க. நான் படிச்சது 2008ல. இங்க இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கும், அங்க இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கும் எவ்வளோ தூரம்னு பாருங்க. இப்ப வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவான். டிஸ்டன்ஸ் தாங்க காரணம். ஓகேவா? அது உண்மதான். நம்ம பொறந்த இடத்துல இந்த டிஸ்கவரி நடந்திருந்தா, இங்க ஒரு சிலிகான் வேலி இருந்திருக்கும். ஆனா, நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா, இங்க ஏன் இல்லன்றத புரிஞ்சுகிட்டு, அத நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்காக தாங்க நம்ம கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ டெவலப் பண்ணியிருக்கு. இப்ப இதிலிருந்து யாராவது திங்க் பண்ணி, அவங்க வந்து சிலிகான் வேலி இங்க கிரியேட் பண்ணுவாங்கன்றதுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம்.
அ அத வந்து நம்ம தெருவுக்கு தெரு ஈசி இருக்கான், தெருவுக்கு தெரு இன்ஜினியர் இருக்கான்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி அத டிமீன் பண்றது வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்? ஏன்னா, இவங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ் தான். இவங்க எல்லாம் அத கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, இப்போ இந்த ராபர்ட் நாய்ஸ் இதுல இது ஸ்டோரி இதுதாங்க. சிம்பிள் ஸ்டோரி தான். இந்த ஃபேர்சைல்ட் கண்டுபிடிச்சவர் வந்து ஆக்சுவலா அவரு கரெக்ட்டான அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்ல. அவரு நல்லா கண்டுபிடிக்கிறாரு. இந்த 8 பேர் வெளிய வந்துர்றாங்க. அதிலிருந்து தான் இந்த நாய்ஸ் அந்த ராபர்ட் மூர். அந்த மூர்ஸ் லான்னு சொல்லுவாங்க. மூர்ஸ் லா ஹிஸ் லா சேஸ் தட் ஈச் இயர் the chip that is integrated into the circuit will keep on growing exponentially. Thereby, the size of the equipment will reduce drastically. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து நேத்து நான் பார்த்தேன் ஆப்பிள் ஏர் விட்டுருக்காங்க. ஆப்பிள் ஏர் i17 வந்திருக்கு. அதுக்கு கூட ஆப்பிள் ஏர்ன்னு ஒரு ஒரு தின் லேயர்ல எப்படி இது பாசிபிள்னு பாருங்க. எவ்வளோ அப்போ செமிகண்டக்டர்ஸ எவ்வளோ மைன்யூட்டா அந்த ப்ராசஸர்க்குள்ள அந்த ப்ராசஸர் ஒன் ஆஃப் த அது ப்ராசஸர் நம்பர் மறந்துட்டேன். சம் ஏ சம்திங் A10 என்னன்னு ஞாபகம் இல்ல. ஆனா தே சே தட் அந்த ப்ராசஸர் சோ ஹைலி பவர்ஃபுல். எப்படி நடந்திருக்கும்? இந்த சிப் அதுக்குள்ள இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இத செஞ்சவங்கல்லாம் இவங்க தான். ஓகேவா? இதுல இருந்து நெறைய பேர் இருக்காங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் அ இந்த பாயிண்ட்ல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சிப் வார் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ இப்ப சிலிகான் வேலின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபேர்சைல்ட் இந்த நாய்ஸ் இன்டெல்லாம் இருக்காங்கல்ல, இது ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நேரத்துல யுஎஸ்ஏக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க மேனுஃபேக்சரிங் அவுட் சோர்ஸ் பண்றாங்க. எங்க பண்றாங்கன்னா, அத ஜப்பானுக்கு பண்றாங்க. ஸோ இனிஷியலா இந்த ஜப்பான் தான் கால்குலேட்டர்ஸ் சின்ன சின்ன கால்குலேட்டர்ஸ்லாம் பண்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அதனால தான் ஜப்பான்ல தான் நம்ம வீடியோ கேம்லாம் விளையாடிருப்போங்க. ஸோ அது அங்க ஜப்பான்ல இருந்து தான் வரும். ஏன்னு பாருங்களேன், இந்த இத கண்டுபிடிச்சவங்க, இந்த ப்ராசஸ் ஆஃப் அவுட் சோர்சிங் பண்ணும்போது, இத இவங்க எடுத்து பெரிய ஆள் ஆயிடுறாங்க. இதுல ஒரு பிக்சர் இருக்கும் பாருங்க. சோனி கம்பெனி இருக்கு. அந்த சோனி கம்பெனியோட இம்பார்ட்டன்ட் பெர்சன். அதுல பாருங்க. இதுல இதுல இருக்கு பாருங்க. அகியோ மொரிட்டா. இதுல இருக்கு பாருங்க. அகியோ மொரிட்டா. இவரு வந்து அ சோ ஜப்பான்ல இத புடிச்சுக்கிறாங்க. சோ அப்போ அந்த இடத்துல இந்த கால்குலேட்டர்ஸ், சின்ன சின்ன எல்சிடி இந்த மாதிரிலாம் நெறைய பண்றாங்க. அ இந்த செமி கண்டக்டர்ஸ் வச்சு. சோ அப்போ குரோ ஆவுது. இந்த பாயிண்ட்ல தான் இன்னொரு பெர்சன் வராரு. அவரு பேரு வந்து மோரிஸ் ஷாங். இந்த மோரிஸ் ஷாங் யார் அப்டின்னா, இவரு வந்து தாய்வான் செமிகண்டக்டர் இதோ இவருதாங்க. ஸோ இன்னைக்கும் இவரு இருக்காரு. 19 இந்த 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 இமேஜ். ஆ இவரு வந்து எவ்வளோ சிக்னிஃபிகன்ட்னா, இவரு வந்து இந்த கம்பெனிஸ்லாம் ஆரம்பிச்சதுல Intel ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2 ஆரம்பிக்கிறாங்க. இதுல 8 பேர் இருக்காங்க. இவங்கள்ல இருந்து போய் அப்புறம் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமென்ட்ன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மோரிஸ் ஷாங் வந்து தாய்வான்ல இருந்து வந்து இங்க படிக்கிறாரு. ஏன்னா, அந்த தாய்வான்ல ஃபர்ஸ்ட்டு சைனாக்கும், தாய்வானுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். ஸோ, அதனால அவரு இங்க வந்துர்றாரு. இங்க வந்து நல்லா படிக்கிறாரு. அதுல நல்லா குரோ ஆவுறாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவரு ஏதோ ஆர்ட்ஸ் தான் எடுக்குறாரு. அப்புறம் இல்ல, இல்ல எது படிச்சா நல்லா பாருங்க. எது படிச்சா நல்லா இருக்கும்னு இன்ஜினியர் தான் ஆயிருக்காரு. ஆனா நம்ம இங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன்டா படிச்சோம்ன்னு கேட்கிறோம். பட் லெட்ஸ் லீவ் தட் அசைட். அவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு, இத படிச்சிருக்காரு. படிச்ச அப்புறம் ஆ ஒரு பாயிண்ட்ல அந்த கண்ட்ரில அவரால குரோ ஆக முடியல. சோ ரிட்டயர் ஆயி வீட்டுக்கு போயிடுறாரு. சோ இந்த பாயிண்ட்ல தான் தாய்வான் கவர்ன்மெண்ட் வந்து இவர கூப்ட்டு, நம்ம ஏன் இத இங்க ஆரம்பிக்க கூடாதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் தாய்வான் செமிகண்டக்டர் TSMCன்னு சொல்றாங்க. இந்த TSMC தாங்க இன்னைக்கு வேர்ல்டுலயே 70% அதாவது 70% இம்பார்ட்டன்ட் சிப் மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனியா இருக்கு. இப்ப நீங்க இங்க பாருங்க, இதுல தெரியும். இந்த மேப் இங்க இருக்கு. இந்த மேப்ல இந்த தாய்வான்ல இருக்க 70% இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கோ, லேப்டாப்போ தாய்வான்ல ஒரு ஃப்ளட் வந்துருச்சுன்னா, இங்க ஏறுதுங்க. ஏன் அப்டின்னா, இந்த TSMC இந்த மோரிஸ் ஷாங் ஆரம்பிச்சது இஸ் ஆக்குபையிங் த என்டயர் செயின். சரி, இந்த கதைக்கும் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் வார்க்கும் என்ன சம்மந்தம்? இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கம்பெனி எவ்வளோ அ செமிகண்டக்டர்ஸ்ல இன்வால்வ்டா இருக்கு. இந்த செமிகண்டக்டர் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கு? மிசைல்ஸ்ல இருக்கு. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல இருக்கு. அம் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ்ல இருக்கு. எல்லா இம்பார்ட்டன்ட் பிளேஸஸ்லயும் இது இருக்கு.
லேப்டாப்ல இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. இப்போ இந்த செயின கண்ட்ரோல் பண்றவங்க தான் அப்போ இவ்ளோ பெரிய மெக்கானிசமா டிஜிட்டல் எக்கானமிய கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த தாய்வான் இருக்குல்லங்க, இது வந்து சைனா பக்கத்துல இருக்குல்ல. ஸோ சைனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, தாய்வான் வந்து அவங்களோட கண்ட்ரின்னு தான் சொல்றாங்க. ஆ தாய்வான் தான் சொல்றாங்க. இல்ல, இல்ல இவங்க நம்ம கண்ட்ரி கிடையாது. பட் ஆனா தாய்வான்ல 2 பார்ட்டி இருக்கு. ஒரு பார்ட்டி வந்து வெஸ்ட் டுவர்ட்ஸ் போகும். ஒரு பார்ட்டி ஆக்சுவலா சைனீஸ் டுவர்ட்ஸ் போகுது. ஸோ என்ன நேரம் எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வேர்ல்டோட சப்ளை செயின் அங்க தான் இருக்கு. ஸோ இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, யுஎஸ்ஏக்கு வந்து ஆயில் வந்து எவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா ஃபர்ஸ்ட் இருந்துச்சோ, இன்னைக்கு செமிகண்டக்டர் மாறிருச்சு. அதனால தான் ஆயில்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு கண்ட்ரி, மிடில் ஈஸ்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்னைக்கு எங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்கன்னா, இந்தோ பசிபிக்ன்னு கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அவங்க குவாட்ன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா, யுஎஸ்ஏ, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. அக்கூஸ்ன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா, யுகே, யுஎஸ்ஏ. இது எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது தாய்வான் சுத்தி இருக்கும். ஸோ, ஏன் இந்த சைடுல வராங்க? அவங்க வந்து சைனீஸ் வந்து ஆர் புல்லியிங் த நெய்பரிங் ஸ்டேட்ன்னு சொல்றாங்க. ஆனா, இந்த சைடு வர்றதுக்கு இந்த ஜியோ பாலிடிக்ஸ் காரணங்க. என்னது ஒரு ஒரு சிலிகான் ஒரு மண்ணுல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு வந்து வேர்ல்டையே ஒரு ஜியோ பாலிடிக்ஸ்ல மாத்துது. இதுக்கு தான் நம்மளும் ஸ்டார்ட் ஆயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லயும் அ இந்த செமிகண்டக்டர்ஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் செமிகான் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நேஷனல் செமிகண்டக்டர் பாலிசின்னு போட்டிருக்காங்க. இந்த வாட்டி GS3ல அது கொஸ்டினா கேட்டாங்க. நம்ம வந்து இத கொஸ்டினா பார்க்கிறதோட, இது எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. நம்மளோட இண்டிஜினஸ் கேப்பபிலிட்டிக்கு. ஆ இந்த டிசைன் சிப்ன்றது அதாவது நீங்க ஒரு வாஷிங் மெஷின் லேப்டாப்ல ஆரம்பிச்சு அதான் நான் சொன்னேனே, ஜப்பான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அந்த கால்குலேட்டர்ல தான். எங்க அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னா, அவங்க இதோட ஹையர் வெர்ஷன் போறதுக்கு பதிலா, அவங்க ப்ராடக்ட்லயே இருந்துட்டாங்க. அவங்க இந்த ப்ராடக்ட்ட எப்படி பண்ணலாம் அப்டின்னே இருந்துட்டாங்க. அவங்க அந்த மேனுஃபேக்சரிங்க்குள்ள இறங்கல. அந்த சிப்ப எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், இன்னும் ஹை சோர்ஸ்டு சிப்ப எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும்னு இறங்கல. அது தாய்வான் இறங்கிட்டாங்க. அந்த தாய்வான் இறங்குனதுக்கு அப்புறம் சைனா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரை பண்றாங்க. ஆனா ரொம்ப பேசிக்கான சிப்ஸ் தான் அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. ஆ ஆனா இப்போ அவங்க ட்ரை பண்றாங்க. இப்போ இந்தியாவும் அந்த பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். சோ நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம்னா, நெக்ஸ்ட் வார்ன்னு சொல்லக்கூடாது. ஜியோபாலிட்டிக்ஸ்ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சிப். அதுதான் இந்த சிப் வார். ஆ இது வந்து நான் படிச்சப்புறம் எனக்கு வந்து நான் ஏன் ஈசி படிச்சேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த புக் படிக்கிறது வந்து ஆ அது ஆக்சுவலா அ அத திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதா தான் இருக்கு. நெறைய பேர் அத வந்து ரொம்ப நேரோவா யுபிஎஸ்சிலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரோவா தான் யோசிக்கிறாங்க. நேரோவா நான் யோசிக்கிறாங்கன்னு சொல்றது எந்த விதத்துல சொல்றேன்னா, ஒரு மெட்டீரியல் படிச்சிரலாம். ஆ மெட்டீரியல் படிக்கலாம், பாஸ் ஆகலாம். பட் ஆனா, நீங்க பார்த்துக்கோங்க, இவ்ளோ உலகத்துல எக்ஸ்ப்ளோர் பண்றது இருக்கு. இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா, அது தப்பில்ல. அதனால தான் இது தனி. புக்ஸ் வித் சிவா. ஸோ, இதுல புக்ஸ் புடிச்சவங்க இத பார்க்க போறாங்க. அவ்வளோதான். ஸோ, நீங்களும் உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இத சொல்லுங்க. இது நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அக்யூஸ்னோட இம்பார்ட்டன்ட்டு, அதுக்கப்புறம் குவாடோட இம்பார்ட்டன்ஸு. இப்போ வந்து சைனா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு போறாங்க. நான் மேபி அது வந்து ஆப்பிள் இன் சைனா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த புக்க வச்சு நான் சொல்றேன். இப்போ இது வந்து சிப் வார். ஸோ ஐ தாட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஆ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த செமிகண்டக்டர் பத்தி கண்டிப்பா போடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இது வந்து புக்ஸ் வித் சிவா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆந்த்ரோபாலஜி வித் ஆர் ஆந்த்ரோபாலஜி வித் சிவாவும் இருக்கு. மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட் அஃபிஷியலும் இருக்கு. டெலிகிராம் சேனலும் இருக்கு நம்மளுக்கு. நீங்க அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுபிஎஸ்சி ரிலேட்டட் எல்லா ஸ்டஃப்பும் கிடைக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.